ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தின் மருத்துவ குணங்கள் மற்றும் அதனுடைய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உடலுக்கு மிகவும் நல்லது. ஆனால் நாம் பெரிய வெங்காயத்தை உரிப்பது எளிமை என்று பெரிய வெங்காயத்தை சமையலில் அதிக அளவு பயன்படுத்துகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் மட்டுமே அதிக அளவு சத்து உள்ளது. இதில் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டால் முழுமையான சத்து கிடைக்கும். தினமும் நம்ம ஒரு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள இரத்த குழாயில் அடைக்கும் கொழுப்பை கரைத்து இதய நோய் வராமல் தடுக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறுநீர் கற்களால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேர். அந்த கற்கள் எப்படி உருவாகுதுன்னா, யூரிக் அமிலம் அதிகமாக நம்முடைய சிறுநீரக பையில் சேருவதனால கற்கள் உருவாகிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா தினமும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டால் கற்கள் கரைந்துவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வயது ஆக ஆக மூட்டு வலி வரும். இதற்கு சின்ன வெங்காயம் நல்ல மருந்தாக பயன்படுகிறது. இரவு உறங்குவதற்கு முன் சின்ன வெங்காயம் சாப்பிட்டு வந்தால் இருமல், சளி, நுரையீரலில் அடைப்பு, மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் முற்றிலும் தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வலி, பல் ஈரலில் வீக்கம் இருப்பவர்கள் சின்ன வெங்காயம் மென்று சாப்பிட்டால் பல்வலி குறையும், வாய் துர்நாற்றம் வராது. இரவு உறங்குவதற்கு முன் சின்ன வெங்காயம் எடுத்துக்கொண்டால் நரம்பு தளர்ச்சி வராது, உடலும் பலம் பெறும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் நிறைய பேர். அவர்கள் உடல் எடையை குறைக்க பல வழிகளில் போராடுகிறார்கள். அவர்களுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நல்ல மருந்தாக பயன்படுகிறது. சின்ன வெங்காயத்தை நாம் உணவில் அதிக அளவு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து உடல் எடையை குறைக்க செய்யும். செரிமான பிரச்சனைகள் மற்றும் வயிறு பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் சின்ன வெங்காயத்தை அதிக அளவு சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் குணமாகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூடுவதற்கு சின்ன வெங்காயம் அதிக அளவு எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு வெயில் காலம் பார்த்திங்கன்னா மூக்கிலிருந்து ரத்தம் வரும். அந்த டைமில் சின்ன வெங்காயத்தின் சாறை மூக்கில் தினமும் 2 சொட்டு வீதம் விட்டு வந்தால் இந்த பிரச்சனை விரைவில் குணமாகும். அதே மாதிரி காது வலி தொடர்ச்சியாக இருப்பவர்களும் தினமும் 2 சொட்டு சின்ன வெங்காய சாறை விடுவதனால் காது வலி முற்றிலும் குணமாகும். மூல பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் சின்ன வெங்காயத்தை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் விரைவில் குணமாகும். சின்ன வெங்காயத்தில் உள்ள நம்ம சத்துன்னு பார்த்தோம்னா கால்சியம், மினரல், வைட்டமின், அயன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது போன்ற சத்துக்கள் உள்ளன. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் அதிக சத்துக்கள் நிறைந்துள்ளன. சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா வேக வைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்டா சீக்கிரமாக நல்ல பயன் கிடைக்கும். நமக்கு ஜலதோஷம் வரும்போது ஒரு சின்ன வெங்காயத்தை மென்று தின்று வெந்நீர் குடித்தால் ஜலதோஷம் குறையும், தும்மல், நீர்க்கடுப்பு குணமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லெண்ணெய் விட்டு வதக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இரத்த கொதிப்பு குறையும், இதயம் பலமாகும். இதனால் உணவில் அதிக அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்வது நல்லது. அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நமது பாம்டிலா வாசிகள் சேனலில் இணைந்திருங்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள்
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.